தம்பி இன்னும் சத்த நாள் இப்படியே நின்னுட்டு இருந்த ஒண்ணும் இல்லாம தான் போயிடல. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன சிரிக்கிற? மறைஞ்சு நிக்குது. இதெல்லாம் எப்படி வீடியோ எடுத்து போடுறாங்க? இதான் கொரில்லா செல்லு. இதான் கொரில்லாவா? என்ன அது அநியாயமா இருக்கு? எக்ஸ்ட்ரோவர்ட் பொண்ணு இன்ட்ரோவர்ட் மாப்பிளையா? ஐயோ பாவம். பையன் வீடியோ பார்த்தோன்னே ஏன்டா கல்யாணம் பண்ணான்னு வெயிட் பண்ணுவான். அந்த பொண்ணு நல்லா பண்ணுது, அவருக்கு வரல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கும்போது நம்ம யோசிச்சிக்கிட்டு என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீவாளி கொண்டாடிக்கிறாளுங்க. என்ன பண்றது? குறுக்க இந்த கௌசிக் கொண்டா இல்ல அவங்க ஃப்ரெண்டாங்க வீடியோ எடுக்கறாங்க போல. அதுக்கு நமது திருமண நாளன்றி கோபி ஆகிய உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு உறுதிமொழி என்னவென்றால், எங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் வீட்டிலோ நடக்கும் நிகழ்ச்சிகளில் உங்கள் வேலையின் காரணமாக நீங்கள் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல் கால நேரம் பார்க்காமல் நீங்கள் வெளியூர் செல்ல நேரிடும் அதையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். வேலை நேரத்தின் போது அடிக்கடி எங்க இருக்க, எப்ப வருவேன் என்று தொந்தரவு செய்ய மாட்டேன். இன்று போல் என்றும் சிரித்த முகத்துடன் இருப்பேன் என்று உறுதியேற்கிறேன். கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். ஐயோ ஹிந்திக்காரங்க. என்னடா குவிந்து கிடக்கிறீர்கள்? ஆஹா கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்தாங்களே. டப்புன்னு முடிஞ்சிருது. இந்த வீடியோஸ் மட்டும் போறதே தெரியவே இல்ல. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. ஆனா அததான் தூக்கி ஃபர்ஸ்ட் அவர் இதுலயே போட்டிருக்காரு, கொட்டாய் விடுறது. ஆனா அது நடக்கும். அது முக்காவாசி எல்லாருக்குமே இன்னொன்னு இருக்கு போல ட்ரெண்டிங் இருக்கு. இல்ல நிறைய வீட்டுல அதுதான் நடக்கும்ன்றாங்க. இந்த ஏன்னா மோஸ்ட்லி அந்த 3 o'clock 4 o'clock பண்றதுனால தூங்கவே விட மாட்டாங்க முந்தான நைட். நம்மளுக்குலாம் அதனாலதான் எங்க நம்ம வீட்டுல வந்து 9 மணிக்கு வச்சாங்க. நல்லா தூங்கி எழுந்துவாங்க. மணி என்ன அண்ணனோட மேரேஜ் அப்ப அப்படியே